பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான அந்த காலை வேளைக்காக மீண்டுமாக தகப்பனே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துறோம். மீண்டுமாக ஒரு வெள்ளி ஞாயிறிலே ஆண்டவரே, வெள்ளியின் நாளிலே கர்த்தாவே, இந்த ஆராதனையிலே உமக்கு முன்பாக நாங்கள் வந்து கர்த்தாவே நாங்கள் மகிமைப்படுத்தி உம்மை துதித்து கர்த்தாவே இந்த நேரத்திலே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக கர்த்தாவே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற வண்ணமாக இந்த உலக கட்டுக்களில் இருந்து உலக ஒழுங்குகளில் இருந்து நாங்கள் விடுதலை ஆகும்படியாக உம்முடைய வார்த்தை எங்களை உற்சாகப்படுத்தி வழி நடத்தி வர்ற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, ஒரு மனிதன் ஆண்டவரே ஒரு நாளிலே வாழத்தக்கதாக 3 உணவுகளை அவன் ஆண்டவரே ஆகாரமாய் புசிக்கிறான், காலை மதியம் இரவு. ஆனால் ஆண்டவரே நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தாவே நாங்கள் பிழைக்க நாங்கள் சில வாரத்திலே ஒரு முறைதான் ஆகாரத்தை புசிக்கிறோம். ஆனால் மனுஷன் பிழைக்க நீர் ஜீவனுள்ள வார்த்தையை நீர் தந்திருக்கிறீர். அதனால்தான் ஆண்டவரே சங்கீதக்காரன் சொன்னது போல இரவும் பகலும் உடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்துக்கு அது புஷ்டியானதுக்கு அவன் ஒப்பிடப்படுகிறது போல கர்த்தாவே நாங்கள் கனிகளை கொடுக்கத்தக்கதாக அவன் இருப்பான் என்ற வண்ணமாக உடைய வார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு இந்த நாட்களிலே உதவி செய்து வர்ற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்ற வண்ணமாக உம்முடைய கிருபையானது எங்களை தெரிந்து கொண்டு அழைத்தது. இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட நீ செய்து வர்ற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும், அடியானை ஆசீர்வதியும், நாளிலே பேச போற செய்தி ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே ஒரு பொருளுக்காக சங்கீதம் 32ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திரும்ப போறோம். 32ஆம் அதிகாரம், அதிலே 2 வசனங்களை நாங்கள் வாசிக்க போறோம். ஏற்கனவே நாங்கள் பார்த்த வசனம்தான், ஆனால் இன்றைய நாளிலே நாங்கள் அதை அந்த செய்தியிலே என்ன இருக்கிறதோ அதை மாத்திர நாங்கள் வாசிக்க போறோம். 7, 8 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்க போறேன். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென், ஆமென். இன்னொரு வேத பகுதியை நாங்கள் வாசித்து அமருவோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இது ஏற்ற ஒரு வசனம், இதுக்கு ஏற்ற வண்ணமான ஒரு வசனம். இதை வசனத்தை தான் தீர்க்கதரிசியும் தருகிறார். யோவான் 5:19 நான் வாசிக்கிறேன். புதிய ஏற்பாடு 131 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அங்கே முதல் வாரமும் 3வது வாரத்திலும் ஆராதனை வெள்ளியிலே நாங்கள் வைத்து வருகிறோம். நாங்கள் போன வாரம் அந்த தீர்க்கதரிசியுடைய வம்ச வரலாறை குறித்து நான் பேசினேன். உங்களுக்கு ஆர்வமாக இருந்தால் அதை இந்த வாரமும் நான் பேச இருந்தேன். ஆனால் யாருமே அதை பற்றி சொல்லாதபடினால செய்தியில் ஒரு காரியத்தை நாம் இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம். மாதத்தில் முதல் கிழமையிலே மட்டும் தீர்க்கதரிசியினுடைய வம்ச வரலாறை குறித்து நாங்கள் பார்ப்போம். அதனால இன்றைக்கு நான் தெரிவு செய்த காலையிலே அங்கே ராத்திரி 11 மணிக்கு தெரிவு செய்த செய்தி தேவனுடைய கண். தேவனுடைய கண், அதாவது 1958ஆம் ஆண்டு
2ஆம் மாசம் 25ஆம் தேதி அருமையான தீர்க்கதரிசியினாலே கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி, அருமையான செய்தி. இதில் இருக்கிற அந்த சாரம்சத்தை அதை முழுவதுமாக நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அதுக்கு முன்பாக வேறொரு செய்தி ஆயத்தப்படுத்தியிருந்தேன், அதை நான் தள்ளி போட்டேன். ஆனால் அதை நான் வெகு சீக்கிரத்திலே கொடுக்க முயற்சிக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய கண் என்ற ஒரு தலையங்கத்துல நாங்க பார்க்க போறோம். இப்ப சங்கீதத்துல நாங்க வாசிச்சோம் பாருங்க, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் என்ன செய்வேனா ஆலோசனை சொல்லுவேன். அப்ப பாருங்க எப்படி ஒரு வினோதமான ஒரு காரியம். உன்மேல் என் கண்ணை வைக்கிற அப்படியாண்டா உங்க மேல அவருடைய கண்ணை வச்சு அவர் பார்க்க போறார். ஆமே. அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் நேற்றும் என்று மாறாது, அது எப்பயுமே மாறாதது. அப்ப பாருங்க, இந்த நாட்களிலும் அப்படி ஒரு காரியத்தை தான் நாங்க பார்த்து வாரோம். அவர் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் உங்களோடு கூட நான் இருக்கிறேன். ஆமே. அப்ப அவர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறேன். அப்ப இதை பார்க்கும்போது இன்னும் அதிகமான ஒரு உற்சாகத்தையும் எங்களுக்கு கொடுக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய கண் வைத்து அவர் என்ன செய்கிறார், எங்களை அவர் பார்க்கிறார். ஆமேன். அப்ப பாருங்க, அதே நேரம் இப்ப உதாரணத்துக்கு உங்களோட கண்ணாக அவர் இருந்தா என்ன பார்ப்பேன், இப்ப எனக்குள்ள அவர் இருந்தா உங்களை பார்ப்பேன். அப்ப எப்பயுமே தேவன் தன்னுடைய ஜனத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். எப்பயுமே அவதானித்து கொண்டிருக்கிற தேவன், எப்பயுமே எங்களை வழி நடத்துற தேவனாயிருக்கிறார். எப்பொழுதும் ஆலோசனை. இப்ப தமிழ் வேதாமத்துல பாத்தீங்கன்னா உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லு. இதே ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, கைட். அப்படியாண்டா வழி நடத்துவேன். அப்படியாண்டா உண்மையில் என் கண்ணை வைத்து உன்னை வழி நடத்துவேன். அப்படியாண்டா எப்படி இருக்கு, அவர் எங்களை நடத்துறார். அப்ப அதுக்கும் ஆலோசனை சொல்றதுக்கு நிறைய டிஃபரன்ஸ். அப்ப ஒரிஜினல் அந்த வெளிப்பாடு வழி நடத்துவேன். ஆலோசனை சொல்றேன்டா இப்ப தேவன் ஒரு மனிதனுக்குள்ள இருந்து உங்களுக்கு சொல்ற ஆலோசனை. வழி நடத்துவேன் எப்படி, அவர் கையை பிடிச்சே உங்களை நடத்துறது. அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு காரியம். அப்ப அவர் எப்படி இருக்கிறாராம் இந்த நாட்கள்ல, அவர்தான் அந்த தீர்க்கதரிசியுடைய தேவனுடைய கண் என்ற காரியத்தில் அவர் சொல்ற பாருங்க, கர்த்தராகிய இயேசு போன போது அந்த வழி நடத்துற கண்ணும் போய்விடவில்லை. என்னையா அவர் போயிட்டு, ஆனா அவரோட கண் இன்னும் போயல. ஏன்னா கண் யாருக்கு அடையாளம் சொல்லுங்க, பைபிள்லயும் இருக்கு தெளிவா, இந்த செய்தியிலே நாங்க பார்த்துருக்கோம். கண் எப்பயுமே தீர்க்கதரிசிகளுக்கு அடையாளம். விளங்குதா உங்களுக்கு? அப்ப கண் எப்பயுமே தீர்க்கதரிசிகளுக்கு அடையாளம். ஏண்டா அந்த கண்ணுக்கு எப்பயுமே தேவண்ட கண் தீர்க்கதரிசிக்குள்ளாக இருந்துதான் அது என்ன செய்யும், இருக்கும். அதே போல இந்த கடைசி நாட்கள்ல தேவனுடைய கண் எங்க வைக்கப்பட்டிருக்கிறது, மணவாட்டியின் மேல். ஏண்டா அவர் மிஸ்ஸஸ் யாரு, நாங்க இயேசு கிறிஸ்து. ஆமேன். இப்ப தேவண்ட ஊழியம் எங்க இப்ப மணவாட்டிக்குள்ள. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தொடர்ச்சி என்று செய்தி தீர்க்கதரிசி கொடுக்கிறேன். அப்ப அந்த அப்போஸ்தலர்ல நடந்த காரியம் அது சபைக்குள்ளாக என்ன செய்யறது, அது கண்டினியூ, அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற. தேவன் என்ன செய்யறது, சபைக்குள்ளாக இருந்து இந்த நாட்கள்ல நடத்துற. சபை என்றக்குள்ள ஒரு பேரில் உள்ள சபை அல்ல. சபை என்ற மீனிங் என்ன, வெளியே அழைக்கப்பட்ட, அதாவது நான் வெளியே அழைக்கப்பட்ட நான் ஒரு சபை, நீங்க வெளியே அடிக்கப்பட்ட என்ன, உலகத்தில் இருந்து பிரித்தடிக்கப்பட்டவர்கள். அப்படி எல்லாரும் ஒரு சபையாக அழைக்கப்படுறார். சபை என்ற மீனிங் இப்படி நாங்க சிறுமந்தை அதை சொல்லலைன்னா. அப்ப இந்த சபையில நிறைய பேர் இருந்தாலும் அதுல ஒரு ஆள் 2 பேர் தான் என்ன செய்ய போறாங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எங்க போறாங்க. மற்ற எல்லாரும் என்ன நடக்க போகுது, கைவிடப்பட. ஆனா போகணும்ன்றது எங்களுடைய விசுவாசம். எல்லாருமே வர்ற எல்லாரும். ஆனா அது நடக்குமா, வேத வார்த்தையின்படி பார்த்தா நடக்காது. ஏனண்டா அது முன்குறிப்பானது சிறுமையா இருக்கும். அவங்க எப்படி இருப்பாங்கன்றது இன்றைக்கு வார்த்தை, அக்கினிமயமான வார்த்தைகள் எங்களை அடையாளம் காட்டுதுன்னு. நாங்க யார், எவர். அப்ப அது காட்ட நாங்க இல்லை என்பது அது என்ன செய்யறது தெரியுது. ஆனா அந்த வார்த்தைக்கு நாங்க வருவோம், அதுக்கு ஏற்ற வண்ணமாக. அதான் 7 முத்திரை ரகசியம் என்பது, வார்த்தை வெளிப்படுகிற வேளையில அந்த வார்த்தை மேட்சிங் ஆகிறது. அப்ப அந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையோட நாங்க இருந்தா எங்களோட பேர் அங்க இருக்குன்றது அர்த்தம். அதான் முத்திரைகள் தேவண்ட பேர், அதாவது மீட்கப்பட்டவர்களுடைய பேர் தான் அதுல வெளிப்பட்டு. அப்ப அந்த மீட்கப்பட்ட சிறு புத்தகம் அவருடைய கையில் இருக்கிறது. அந்த புத்தகத்தை திறந்தோனதான்
யோவான் அழுகிறான். ஏன்னா அவன்ட பேர் இருக்கிறது. அவன் கண்டோன அவன்ட பொடி அவன் பார்த்து சந்தோஷம் அடைகிறான். அப்ப அதே போல தீர்க்கதரிசி மகிழ்ச்சி. அதே போலதான் 7 முத்திரைகள் என்பது அதற்காக அவர் புத்தகம் கொண்டு வந்தார் அல்ல, அவருடைய வெளிப்பாடு, சிந்தையில் இருந்த ரகசியம் வெளிப்படுது. அந்த வெளிப்படுற காரியம் தான் என்ன நடக்குது, எங்களுக்குள்ள வருது. எங்களுக்குள்ள வந்தோன்னு அந்த 7 முத்திரை எங்களுக்குள்ள திறக்கப்படுது. இப்ப அண்டைக்கு திறப்பக்கப்பட்டோனே மீட்கப்பட்டவங்க வந்தாங்கன்னா நாங்க பிறக்கே இல்லை. அதான் தீர்க்கதரிசி சொல்றார், எப்பப்ப ஒரு மனிதனுக்குள்ள வார்த்தை திறக்கப்படுதோ அன்றைக்குதான் அவனுக்கு முத்திரை திறக்கப்படுது. அப்ப அதான் உங்களோட வாழ்க்கையில முத்திரை திறக்கப்படுது. தேவன் முத்திரையை திறந்துட்டு, ஆனா எங்கட வாழ்க்கையில முத்திரை திறக்கப்படாட்டி நாங்க என்ன, முத்திரை திறக்கப்படாட்டி நாங்க இழக்கப்பட்ட ஜனம். ஆனா எங்கட வாழ்க்கையில வார்த்தை வெளிப்பட்டு அதோட ஒப்பிடக்குள்ள மேட்சிங் ஆகினா மீட்கப்பட்டவங்க. அப்ப நாங்க மகிழ்ச்சி வரும், நானும் மீட்கப்பட்டேன். அப்ப பாருங்க, கர்த்தராகிய இயேசு போன போது அந்த வழி நடத்துற கண்ணும் போய்விடவில்லை. அவர் தம்முடைய சபையில் என்றென்றுமாக தொடர்ந்து இருக்க வேண்டியதா இருந்தது. எங்க இருக்க வேண்டியதா இருந்தா தம்முடைய சபையில். அப்ப அவர் போனாலும் அது எங்க போயிட்டு, எலிசா மினிஸ்ட்ரிக்குள்ள போனா, எலிசா யாருக்கு, சபை மணவாட்டிக்கு அடையாளம். அப்ப அவனுக்குள்ள வந்தா மணவாட்டிக்குள்ள அதை என்ன செஞ்சுட்டு வந்துட்டு பரத்துக்கு ஏறி சென்று பரிசுத்தாவியை திரும்பவும் அனுப்பினார். சகல சத்தியத்துக்கும் தம்முடைய ஜனங்களை வழிநடத்துற அந்த அதே வழிநடத்துற கண்ணின் வழியாதான் இன்றிரவும் சபையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப பாருங்க, இன்றிரவும் எப்படி பார்க்கிற, அந்த கண்ணு கூடாக தான் அவர் என்ன செய்யற, பார்த்து கொண்டிருக்கிற. ஏனென்றா அந்த தேவன் எப்பயுமே கண்காணிக்கிறார். அப்ப அதனாலதான் நாங்க என்ன செய்யணும், தேவனுக்கு நாங்க பயப்படணும். சபைக்கு நாங்க வரும்போது தேவன் உண்டு, ஏன்னா அவர் எங்களை பார்க்கிறார். அப்ப நாங்க தவறு விடும் போது அவர் சொல்லுவேன். அப்ப சொல்லாம இருந்தா அவருடைய கண் இல்லை. இப்ப புலவுறத சொல்லாம இருந்தா அப்ப தேவன் இங்க இல்லைன்றது அர்த்தம். ஏன்னா இப்ப புலவுறத நீங்க பெற்றோரா இருந்து புலவிடக்குள்ள பார்த்துட்டு இருப்பீங்களா, சொல்லுவீங்க. ஏன்னா கண் இருக்கு உங்களுக்கு. அப்ப நீங்க தாயா இருக்கிறபடினால அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க, சொல்லுவீங்க. அப்ப நீங்க பார்க்கலன்னா நீங்க கண்ணாடி போடதான் வேணும். ஏன்னா உங்களோட கண் பார்வையில். ஆனா அதே போலதான் தேவன் சபையில் இருந்து ஒரு மனிதனை அவன் தவறு விடும் போது பார்க்காம இருந்தா அந்த சபையில தேவன் கண் என்ன இல்லைன்றதான் அர்த்தம். ஏன்னா அவர் பார்த்தா திருத்துவேர். ஏன்னா அன்பானது அடுத்த மீனிங் என்னது, திருத்துறதா இருக்குது. அப்ப பாருங்க, வேத வாக்கியங்கள் தவறி போக முடியாது. ஏன்னா தேவன் வார்த்தை எழுதியிருந்தா அது தவறையிலாம். அவர் சொன்னா அவர் என்ன செய்வேன். இப்ப மேய்ப்பனானவன் ஒரு சபையில நடத்துறான், இப்ப ஆடை நடத்துறான்டா, அவன் பார்க்காம இருந்தான்டா அந்த ஆடு என்ன செய்யும், ஓனாய் கொண்டு போகும் அல்லது அது நோய்வாய்ப்பட்டு மறிக்கும். ஆனா அவன் எப்பயுமே அதை பார்த்து கொண்டிருந்தா அதுதான் அது மெய்யான அந்த மேய்ப்பன். அவனுக்கு கண்களை தேவன் கொடுத்திருக்கிறாராய். பாருங்க, வேத வாக்கியங்கள் தவறி போக முடியாது என்பதை அறிந்து கொள்வதற்காக நம்மை வழிநடத்துற அந்த அதே கண்ணானது இன்றிரவு நம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக நாம் இன்றிரவு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம். அப்ப பாருங்க, அதே காரியம் என்ன செய்யறது, அங்கே இருக்கிறது. அப்படியானால் அவர் பார்க்கிறார் என்று எதனாலே நாம் அறிந்து கொள்ள முடியும்? 19வது பந்தி பாருங்க, தேவனுடைய கண்ணானது அவருடைய சிந்தையையும் அவருடைய ஆவியையும் அவருடைய வார்த்தையும் பிரதிபலித்து காட்டுகிறது. அப்ப அவருடைய கண் எங்களை பார்க்கிறதுண்டா எதனாலே நாங்க அறிந்து கொள்வோம்டா, தேவனுடைய கண்ணானது அவருடைய சித்தத்தையும். அப்ப தேவன் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அப்ப அந்த சித்தத்தை ஒரு கண்ணானது செய்து கொண்டிருந்தா அந்த கண் எங்களை பார்க்கிறது. அவருடைய ஆவியும், அவருடைய ஆவியண்டா என்ன, பரிசுத்த ஆவி, அவருடைய வார்த்தையும் பிரதிபலித்து காட்டுகிறது. அப்ப அந்த வார்த்தையை பிரதிபலித்து காட்டும் போது அந்த கண்ணானது என்ன செய்யறது, எங்களை பார்க்கிறது. ஏன்னா ஒரு மனிதனை நாங்க திருத்தும் போது எதை கொண்டு திருத்துறோம், வார்த்தையை கொண்டு. நீ இன்னத்தை உடுத்தாத, இதை செய்யாத, அது தேவனுடைய வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையை அது பிரதிபலித்து காட்டும் போது அது யார கண், தேவனுடைய கண். ஏன்னா அப்ப அன்னைக்கு அதை தான் தேவன் என்ன செய்தார். பாருங்க, யெகோவாவின் அந்த மகத்தான கண் இயேசு தம்முடைய கண்களுக்கூடாக பார்த்து கொண்டிருந்தார். சீமோன் அருகில் வந்தபோது அவர் யெகோவாவின் கண்களுக்கூடாக தான் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அவனுடைய பேர் சீமோன் என்றும் அவர் அதை அங்கே கூறின போது அவனுடைய தகப்பன் பேர் யோனா என்றும் அவன் கூறினார். அது அப்படியே கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற தேவனுடைய கண்ணாய் இருந்தது.
ஏண்டா அன்றைக்கு தேவனுடைய யெகோவாவினுடைய அந்த கண்ணானது யாருக்குள்ள வந்துட்டு இயேசு கிறிஸ்துக்குள்ளாக. அப்ப அந்த கண் அங்கே யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்து என்ன செய்தே பார்த்து கொண்டு. ஏன்னா யெகோவாவுக்கு அன்றைக்கு சரீரம். அதான் நான் முன்னமே சொன்னேன். நீங்க ஆழமா வெளிப்பாட பார்க்கக்குள்ள இப்ப இயேசு கிறிஸ்து வந்த பாட்டும் அவர் எப்படி வருவார் என்று மோசே அவரை குறித்து சொல்றான். என்ன போல தேவன் ஒரு தீக்கர்சியை அனுப்பு. அப்ப அவர் வந்தது தீக்கர்சியை மாறிதான். புரியுதா உங்களுக்கு? ஏனென்றா அதே தேவனுடைய ஆவியானது அவருக்குள்ள வந்துச்சு. ஆனா அவர் தேவன் என்று அழைக்கப்பட ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் வித்தியாசமா இருந்தது. என்னது? அந்த சரீரத்துடைய பிறப்பு மாத்திரம். மற்றும்படி அதே தேவன் தான் எந்த காலத்திலும் வெளிப்படுகிறவர். எரேமியாவோ எலியாவோ யோவான் சானோனோ யார் வந்தாலும் அந்த பரிபூர்ண தேவன் தான். இப்ப ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும்தான் வித்தியாசம். என்னன்னா அந்த பொடி மட்டும்தான். அப்ப அதனாலதான் பாருங்க தீர்க்கதரிசி பிரசங்கி. இப்ப நாங்க ஆரம்பத்துல இப்படி பிரசங்கிக்கிற இல்லைன்னா ஜனஜோதி அப்படின்ற 2 பேர் இருக்கிறாரோ 2 மாதிரி. அந்த யெகோவாவுடைய கண் இயேசுக்குள்ள வந்தா யெகோவாவை நாங்க சொல்ற மாதிரி தானே இருக்கு. ஆனா தீர்க்கதரிசி மெசேஜ்ல பாருங்க அந்த வேறு. அப்ப அதே மாதிரிதான் நான் ஆரம்பத்துல உங்களுக்கு சொன்னேன். நான் 3 காரியத்தை தீர்க்கதரிசி நாங்க அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நான் அதை வெறுக்கிறேன். எது? ஒன்லி ஜீசஸ் நான் வெறுக்கிறேன். ஆனா ஆக்களங்களை என்ன சொல்லுவோம்? ஒன்லி ஜீசஸ் ஓம் தானே என்று நம்ம ஆரம்பத்துல போனோம். ஆனா அதோட மீனிங்க புறப்புறதான் கண்டோம். என்னன்னா அதே ஜீசஸ் எப்பயுமே வந்தார். மோசேடைய நேரத்திலும் வந்தார், 2000 ஆண்டுல வந்தார், இன்றைக்கும் அவர் வந்தார். ஆனா அந்த தேவனாக வெளிப்படுத்தப்பட்டது 100% மாமிசமும் 100% அந்த ஆவியும் எது? இயேசு கிறிஸ்து. சாரி, அதனாலதான் தேவனுடைய முகம் எப்படி இருக்குமென்றா அது இப்படி இருக்குமென்றது தீர்க்கதரிசி அங்க காண்கிறார். அதனாலதான் அவருடைய வீட்டுல அவர் என்ன செய்யற, எங்க திரும்புற வேளையிலும் இந்த போட்டோவை அவர் என்ன செய்தார், அங்கே மாட்டி வைத்தார். ஏனென்றா அந்த அந்த யாரு அந்த படத்தை வரைஞ்சது? லியோனார்டோ டா வின்சி. என்ன அப்படியா? இல்ல, அடுத்த நல்ல பேர் வருது இல்லை. சரி, ஓகே, ஓக்மன் என்ன பேர்? நல்ல பேர். சரி, அப்ப பாருங்க அந்த காரியத்தை வரைஞ்சி அவன் என்ன செய்யற வைக்கிறார். அதுக்கு முன்பு அங்கே தீர்க்கதரிசி அந்த சாயலை பார்க்கக்குள்ள அதே சாயலாக தான் அந்த படம் என்ன செய்யப்பட்டுச்சு, வரையப்பட்டுச்சு. அப்ப அதனாலதான் அவர் என்ன செய்யற மாட்டார். அதே போலதான் இந்த மேகத்துக்குள்ளாக அந்த படம் எடுக்கக்குள்ள அவர் எதை பார்த்தாரோ அதே உருவம் தான் என்ன செய்யப்பட்டு வைக்கும் போதுதான் அவருக்கு மகிழ்ச்சியான. ஏண்டா தேவன் நேற்றும் என்றும் மாறாத. அப்ப அதனாலதான் நீங்க வேற மதங்கள் மார்க்க ஆக்களும் ஜீசஸ்ட போட்டோ வச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க வச்சிருக்க யார போட்டோ? ஒரு ஆக்டர்ஸ் வேடம் மட்டும் என்ன போட்டோ எடுத்ததுதான் அவன் வச்சிருக்கான். அவர் ரியல் அல்ல. ஆனா இது எப்படி இருக்கிறது? வரையப்பட்டது ரியல். அதே தத்துருவமாக வரையப்பட்டபடினால இது நடிச்சு கீரை இல்லை. இது சிந்தைக்குள்ளாக, புரியுதா நான் சொல்ற காட்டு? சிந்தைக்குள்ளாக வந்த அந்த ஓவியனுக்குள்ளாக இயேசு இப்படிதான் இருப்பார்ன்றத தேவன் இப்ப யாரையும் பார்த்து அவன் ஒப்பிட்டுக்கிறேன். அவன் சிந்தைக்குள்ள மைண்டுக்குள்ளாக தேவன் அந்த அசைவ கொண்ட வேளையில கீறினது அதே தத்துருவமாக இருந்து. இதை சொல்லி நம்மயா ஒருவர் இப்ப ஆக்டர்ஸ் பேரை சொல்லி இந்த ஆக்டர்ஸ் தான் இப்படி வேடம் மட்டும் நடிச்சாருன்னு இந்த படத்தை நம்ம சொல்லி ஆமே. ஆனா இது ஓவியனுக்குள்ளாகவே இயற்கை கொண்டு தேவன் என்ன செய்து அந்த தத்துருமாவோட கற்பனைக்குள்ளாகவே ஊடுருவி தேவனே அவரை என்ன செய்து அங்கு கீற வச்சார். அதே உருவமானது என்ன செய்து 1963 பிப்ரவரி 28 வந்த வேளையில் அதே சாயல அங்கே உள்ளுக்குள்ளாக இருந்த. அதே நேரம் தீர்க்கதரிசி அந்த வயல்வெளியில இருக்கும்போது தேவன் தன்னுடைய உருவத்தை என்ன செய்யறார் அங்க காண்பிக்கிற. அதே அங்கே அசைவாகவே அது என்ன செய்தது இருந்தது. ஏனென்றா அது தேவனாய். அப்ப அதே போலதான் பாருங்க எப்பயுமே தேவன் அந்த அதே போல பாருங்க. நான் ஏன் இப்ப இதை சொன்னேன்னா தீர்க்கதரிசி சொல்ல யெகோவாவின் அதே கண்ணானது. இப்ப அடுத்த எலியாக்கு வரக்குள்ள நீங்க யோசிப்பீங்க அப்படி சொன்னது இவரையும் அதுக்குள்ளதான் என்ன செய்யறேன் ஒப்பிடுறேன். பாருங்க யெகோவாவின் அந்த மகத்தான கண் இயேசு தம்முடைய கண்களுக்கூடாக என்ன செய்தார் பார்த்து கொண்டிருந்தார். அதே நேரத்துல நீங்க அந்த அதிகாரம் தெரியும். என்ன செய்யறான்? பிலிப்பு அவனை போய் நாத்தான அழைக்கிற வேளையில அவன் சொல்றான், அவன் வரும்போதே கபடற்ற இஸ்ரவேலன் என்று சொல்லக்குள்ள அவன் கேட்கிற, ஆண்டவரே உமக்கு எப்படி தெரியும்? அவன் சொல்ற, பிலிப்பு உன்னை அத்திமரத்துக்கு அழைக்கும் முன்பே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். உன்னுடைய அப்பாட பேர்
இன்னக்குள்ள அவன் என்ன சொல்றான், அங்கே நீர் மேசியா என்பது அவன் என்ன செய்தான், அறிந்து கொண்டான். ஏனென்றா அவனுக்கு அந்த வார்த்தை தெரியும். அப்ப அந்த வார்த்தை அவர் உரைச்ச வேளையில அந்த தேவனுடைய கண் அவருக்குள்ள இருந்தது அவன் அறிந்தான். அப்ப அதான் நாங்க பார்த்தோம், பிரதிபலிப்பு எப்படி நாங்க வார்த்தையை பேசுறது என அதே காரியம் 19ல நாங்க வாசிச்சோம். என்ன, தேவனுடைய கண்ணானது அவருடைய சித்தத்தை, நீங்க தேவனுடைய சித்தத்தின் வழியில இருந்தா நீங்க தேவனுடைய கண்ணாயிருக்கு. அவருடைய ஆவியையும் அவருடைய வார்த்தையும் பிரதிபலித்து காட்டும் போது அதே காரியமானது என்ன செய்யறது, இந்த இரவும் தேவன் எங்களை பார்க்கிறார். தேவன் இன்னுமாக அதே கண்ணின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவராயிருக்கிறார். அப்ப பாருங்க, அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராயிருந்தா உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பாருண்டா அவர் இன்றைக்கும் பார்க்கதான். இப்ப உதாரணம், அவர் வரையறைய வச்சிருந்தா இவரோட அது முடிஞ்சிருக்கு. அப்ப இவர் போயிட்டு இனி பூமியில தீக்கரசிகள் இல்லை. ஆனா அவர் எப்படி பார்க்கிறேன், சபை கூட ஆகி இருந்து அவர் என்ன செய்கிறேன் பார்க்கிறேன், அந்த மனித தேவனுடைய காரியத்தை பேசி அந்த சித்தத்தை நடைபெடுத்தி வார்த்தையை பிரசங்கிக்கும் போது அதே கண்ணானது பார்த்து அது என்ன செய்யும், திருத்துற வேளையில நீங்க அறிந்து கொள்ளலாம், தேவனுடைய கண்ணானது இன்றைக்கும் என்ன செய்யறது, எங்களை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்க என்ன செய்யலாம், காண முடியும். ரைட், இந்த காரியங்கள் தான் தீர்க்கதரிசி. பாருங்க, தேவனுடைய கண் தன் காலங்களுக்கு ஊடாக தீர்க்கதரிசிகளோடு இருந்து வந்தது. அந்த தேவனுடைய கண் தான் என்ன சம்பவிக்க போறது என்பதை காலத்திற்கு முன்பாகவே காண முடிந்தது. நாத்தான்மேல் பிலிப்பினாலே அவருடைய சமூகத்துக்கு அழைத்து வரப்பட்டு இயேசு அவனை பார்த்து இதோ ஒரு இஸ்ரவேலன் என்று கூறின போது, அங்கே யோவான் 1:47 அதை காணலாம். தேவனுடைய கண்ணே தவிர வேறு எதுவாக அது இருக்க முடியும். ஏண்டா தேவன் என்ன, இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை கூட அவர் அறிஞ்சிருக்கிறார், நாங்க செய்ய போறது. அப்ப அதை அவர் செய்கிறேன்டா அது யாரால முடியும், தேவனால மாத்திரம். அப்ப அதை தான் தீர்க்கதரிசியுடைய நாட்கள்ல அவர் செய்தார். என அந்த ஒரு மனிதன் அங்க வரும்போது அவன் யார் என, அவன் எங்கிருந்து வருகிறான், அப்ப அது யார கண், அதே தேவனுடைய கண். ஆனா இன்னைக்கு அதே மகிமைய தேவன் சபைக்குள்ளாக வைக்கல, ஆனா அவர் செய்வேர். ஆனா அந்த அளவுக்கு நாங்க என்ன செய்யணும், வளரும். ஆமே, அது நிச்சயமாக நிறைவேறும். ஆனா அதே நேரத்துல அந்த ஜனத்துடைய விசுவாசமும் அந்த வண்ணமாக இருக்கு. அப்படி இருந்தா அவர் என்ன செய்வேர், அவர் பேசுவேர், நீ யார், நீ என்னத்தை நினைச்சா என்று. ஆனா இன்றைக்கு அவர் எப்படி பேசுறார், நாங்க எதை நினைக்கிறோமோ அதை பேர் குறிப்பிடப்படாட்டி அதை அவர் பேசுது. நாங்க செய்யற பிள்ளைகள் அவர் பேசும்போது எங்களுடைய இருதயத்துக்கு தெரியும், அவருடைய கண் இன்னுமே என்ன செய்யறது, எங்க மீது வைக்கப்பட்டிருக்கிற. அப்படிதான் இப்ப அறியலாம். ஏன்னா நான் முன்னமே சொன்னா, மல்கியாவோட தேவனுடைய காரியம் 400 வருஷமாக ஒன்றுமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு சொல்லி இருந்தேன், ஏன்னா தீர்க்கதரிசிகள் இல்லை. அப்ப ஜனத்தோடு எப்படி அவர் பேசி கொண்டிருந்தாருன்னு உங்களுக்கு சொன்னா, சொப்பனங்களுக்கு கூடாக. ஏன்னா அது மாத்திரம்தான் ஒரு வழியா இருந்துச்சு. அப்ப அதனாலதான் அன்றைக்கு அதை வெளிப்படுத்தி காட்ட தீர்க்கதரிசி இல்லை. ஏன்னா மல்கியால இருந்து இயேசு கிறிஸ்து பிறக்க மட்டும் 400 வருஷம் இடைவெளி இருந்துச்சு, தீர்க்கதரிசி இல்லை. ஆனா அங்க இயேசு பிறந்த போது அவர் தீர்க்கதரிசியாக வந்தார். அதுக்கு முன்பு 6 மாசத்துக்கு முன்பு யோவான் வந்தான், அவன் வர மட்டும் தீர்க்கதரிசிகள் இல்லை. அப்ப மரியாளோட எப்படி தேவன் பேச முடியும், சொப்பனத்துக்கூடாக. யோசேப்போடு எப்படி பேச முடியும், ஆனா தீர்க்கதரிசி இருந்து அப்படி பேசியிருப்பேர். தேவன் தீர்க்கதரிசிக்குள்ளா வந்து போய் சொல்லு, இன்னைக்கு மாதிரி உண்ட மனைவி கற்பம் தரிப்பான். ஆனா இல்லாதபடினால தேவன் வந்து எப்படி பேசினேர், சொப்பனத்துக்கூட. அப்பண்டா இவர் போயிட்டு இப்ப எப்படி பேச முடியும், நான் அதையும் வாசிச்சு காட்ட. அப்படி அதே சொப்பனம் தான், மாற மாட்டேன். ஏன்னா தேவன் மாற மாட்டேன், நீங்க வேறு வித்தியாசமா நினைக்க தேவன். நான் அதை வாசிச்சு காட்டேன். ஏன்னா இன்றைக்கு தேவன் எப்படி ஜனத்தோட பேசுற ஒரே ஒரு வழி சொப்பனத்துக்கூடா. ஆமே, சொப்பனத்துக்கூடா. அந்த சொப்பனம் தேவனுடைய வார்த்தையோடு இருந்தா அது நிச்சயமாக தேவனுடைய காரியம். அதே நேரத்துல தேவன் நாங்க நேசிக்கிற மனிதர்களை அவர் தெரிந்து கொண்டால் அதே சொப்பனத்தை அந்த தேவண்ட ஊழியக்காரத்துக்கு என்ன செய்வேன், காண்பிப்பேர் அல்லது காரியம். அப்படி இல்லாட்டி நாங்க ஜெபத்துல வச்சுட்டு கடந்து போகும்போது அது நிறைவு. ஆமேன், அதான் சொப்பனம். இப்ப நான் எல்லாம் சொப்பனம் காணும் போது ஒரு காரியம் இயற்கைக்கு மேம்பட்டது நடக்கிறதாக காண்பு, ஆனா அதை நான் சொல்லாட்டி நடக்காது. அப்ப அதை நான் சொன்னேன்னா அது நிறைவு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உதாரணத்துக்கு, ஏன்னா இயற்கைக்கு மேம்பட்டது நாங்க வேலை செய்யும் போது ரோலர் கோஸ்டர் வந்து ஓடாது. அது வந்து என்ன, சென்சர் சிஸ்டத்துல 3 சென்சர் வந்து அவுட்.
ஆனா நான் முதல் நாள் கனவு காண்றது ஓடுதல். அப்ப நான் சொல்லும் போது அவங்க ஏற்றுக்கொள்ளலைன்னா அது நடக்காது. ஏன்னா ஒரு சென்சர் வேலை செய்யாட்டியும் என்ன செய்யாது, ஒர்க் பண்ணாது. ஆனா அதே நான் சொல்லும் போது நான் போய் சுவிட்சை போட்டேன், அது அப்படியே இயங்கி, அது அதிசயமா இருந்துச்சு. அதே மாதிரி நான் அங்க இருக்கும் போது காணும் போது, ஏனென்றா அது சொப்பனம். அப்ப அந்த சொப்பனம் நம்ம காண்றது என்னன்னா தேவன் எங்களுக்குள்ள இருந்து பேசுறது நடக்கிறது என்பது எங்களை உற்சாகப்படுத்தாமே. அப்ப அதே காரியத்தை அவர் இன்றைக்கும் அதே நேரத்துல இன்னொரு மனிதன் தேவனுக்குள்ளாக இருந்தா அவன் காண்றதையும் எங்களுக்கு காண வைப்போம். ஆமே. அப்பதான் அது ஒரு திட்டத்தோடு நடக்கிற ஒன்று. அது இயற்கைக்கு மேம்பட்டதா. இப்ப மரியாள் செய்ய வேண்டிய காரியம் வந்து ஒரு இயற்கைக்கு மேம்பட்டது. என்ன சாதாரண சொப்பனம். இப்ப நான் சொன்ன மாதிரி சொப்பனத்தை நான் சொல்லல, சாதாரண அது வந்து நாங்க உண்டு. இப்ப ஒரு ஆளுக்குள்ள நடக்கிற ஒரு இயற்கைக்கு மேற்பட்டதுன்னா அது ஒரு அவருக்கும் காட்டி எங்களுக்கும் காட்டுது. சில நேரத்துல நாம பார்ப்போம், ஏன்னா ஒரு குழிய காணுவோம், ஏன்னா நிறைய பேர் நிக்கிற மாதிரி காண்டா அது ஒரு சொப்பனம் தான். ஆனா அது என்ன நடக்க போகுது, அது ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடோட பார்க்க என்ன நடக்க போகுது. யாரையும் ஒரு ஆளை நம்ம என்ன செய்ய போறோம், தாக்க போறோம். ஏன்னா வெள்ளை உடுத்து எல்லாரும் நிக்கிறாங்க. அப்ப ஒரு மனிதன் கிறிஸ்துக்குள்ளாக மறிக்க போறான். அப்ப அது என்னத்தான் நான் சொல்றேன்னா வார்த்தையை வச்சு. இப்ப சொப்பனத்தை ரெண்டை பிரிச்சு காட்டுறேன்னா, இப்ப மரியாள் கண்ட சொப்பனம் என்ன, ஒரு கண்ணிய இப்படி தேவதூதனால என்ன அவ சொல்லப்படுது. அது டைரக்டாக காண்றாவா, சொப்பனத்துல இருந்துதான். யோசேப்புக்கு தேவன் எப்படி சொப்பனத்துலதான் என்ன செய்யறேன், எச்சரிக்கிறேன். அப்ப சொப்பனம் வேறு, இப்ப டைரக்டா பேசுறது வேறு. விளங்குதா உங்களுக்கு? அப்ப அதுதான் அந்த காரியம். அதே போல அந்த சொப்பனம் ஒரு சாதாரணமாக நாங்க நடக்கிற, அதுவும் இயற்கைக்கு மேம்பட்டது, ஆனா அங்கிட்ட தனிப்பட்டது. இப்ப யோசேப்பு காண்றது பாருங்க, ராஜா காண்றது அவனும் காண், யோசேப்பா தானியலா அதை கண்டு என்ன செய்யறான், என்னென்ன யோசேப்பு என்ன 7 வருஷம் இப்படி இருக்கும், 7 வருஷம் இப்படி இருக்க போதுன்றது ராஜாட்ட கேட்கக்குள்ள ராஜா சொல்றான். மந்திரவாதிகள் வந்து கேட்கிறாங்க அவன்கிட்ட, நான் சொல்ல மாட்டேன், என்ன சொன்னா நீ அதுக்கு ஒரு விளக்கம் எழுதி போட்டு சொல்லுவீங்க. நீ ஒரிஜினல் தேவனுடைய வித்தைக்காரனா மந்திரவாதியா இருந்தா நான் கண்டதை நீ காணணும். அப்ப அவங்களால ஏறாது. அது ஏன் இயற்கைக்கு மேன்பா. அப்ப யோசேப்பு அழைக்கக்குள்ள அவன் என்ன சொல்றான், நீ சொல்ல வேணாமன்ட்டு அவன் சொன்னது அவ்வளோத்தையும் சொல்றான், அவன் விட்டதையும் அவன் சொல்றான். ஆமே. அப்ப பாருங்க, அது யாரா இருக்க முடியும், தேவனாக தான் இருக்கு. அப்ப பாருங்க, அதே தேவன் இன்றைக்கு நீங்க ஒன்றும் விசேஷித்த அடைய அந்த காலத்துல வாழ்ந்த இந்த அப்படி சிந்திக்கவே வேணாம். அவர் இன்றைக்கும் மாறாதது. ஆனா உங்களோட விசுவாசம் அந்த அளவு இருந்தா இன்றைக்கு உங்களோட அவர் பேச இன்றைக்கும் அவர் சித்தம் கொண்ட தேவன். அதான் அந்த விஷயம். ஆனா நாங்க எப்பயுமே முன்னுக்கு நடந்ததை, இனி வர போறத, தேவன் இனி வந்து மோசே எலியா வாரதை நம்ம சிந்திப்போம். ஆனா அதே தேவன் இன்றைக்கு இருக்கிறத நம்ம மறப்போம். ஆமே. ஆனா இன்றைக்கு அவர் இல்லாட்டி இன்றைக்கு சொப்பனத்துக்கூடாகவோ அல்லது எப்படியாவும் எங்களோட பேச அவர் இன்றைக்கும் மாறாதது வர. அப்ப இன்றைக்கு கவனமா எழுதி கொள்ளுங்க, மறக்காம. இன்றைக்கும் தீக்கர் சொல்றேன், சொப்பனத்துக்கூடாக இன்றைக்கும் தேவன் என்ன செய்யற பேர் என்ன, இன்றைக்கு தீக்கரிசிகளில். ஆனா இன்றைக்கு புதிய ஏற்பாடின் ஊழியக்காரர்கள் தீக்கரிசியா அழைக்கப்படுறாங்க. ஏன்னா தேவனோட வார்த்தையை நடக்க போறத அதை விசுவாசிச்சு சொல்லப்படுறபடியா அவங்க தீக்கரிசி என்ற என்ன மீனிங், வார்த்தைய கொண்டு வருகிறவங்க. அப்ப அந்த அந்த மீனிங்கே புரியுங்க. அப்ப இன்றைக்கு நாங்க தேவனோட வார்த்தையை இவர் பேசினது அப்படியே கொண்டு வார். அப்ப அதை கொண்டு வர்றது நிமித்தம் நாங்க யார அழைக்க போறோம், இந்த காலத்துல தீக்கரிசியலாம். அதை நீங்க சபா காலத்துல வாசிக்கலாம், 7 முத்திரைகள்லையும் நீங்க வாசிக்கலாம். முன்பகுதியிலே தீக்கரிசி என்ன செய்யறாத, இன்னைக்கு புதிய ஏற்பாடின் பிரசங்கிமார்கள் தீக்கரிசியலாக அழைக்கப்படுகிறார்கள் என்று தீக்கர் சொல்றாரு. அப்ப பாருங்க, பரிசுத்த யோவான் 4ஆம் அதிகாரத்திலே அதுல அந்த தேவன் இயேசு கிறிஸ்து அங்க பார்த்துறான், உனக்கு 5 புருஷர் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறதும் இல்லைன்றக்குள்ள உடனாவில் என்னத்தை காண்றா, நீர் மேசியா. ஏனென்ற எந்த இருதயத்துக்குள்ள இருக்கிறத நீ சொல்லும் போது அது நிச்சயமாக வந்து நீர் மேசியாவாக இருக்கணும். ஏன்னா மேசியா என்பது என்ன, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப ஒரு மனிதனை இன்னைக்கு பாடின மாதிரி தேவன் ஒருவன் அபிஷேகிச்சிருந்தா தேவன் அவனுக்குள்ள இருப்பேன். ஏன்னா அவர் இருந்து அவன் இருதயத்தோட என்ன செய்வேர், பேசும். அவர் தவறு விடுறத என்ன செய்வேர், உரைப்பேர். அப்ப தீக்கரிசியை போல நீங்க இங்க இருந்து வாரிக்கு இப்படி இப்படி என்று சொல்லாட்டியும் வார்த்தையை கொண்டு பேசக்குள்ள, அடே நாங்க நேற்று சிந்திச்சது இன்றைக்கு தேவன் பேசுறேன், இன்றைக்கு நாங்க செய்யறத தேவன் பேசுறேன். அப்ப அப்படிதான் இன்றைக்கு தேவன் இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அந்த காலத்தை நீங்க பிரிஞ்சு பார்க்கணும், ரைட்? அப்ப அதே காரியத்தை அவர் என்ன செய்யறார், இன்றைக்கும் அவர்
செய்கிறது. அப்ப சபையானது செய்ய போறது அங்க 22வது பந்தியில சொல்ற பாருங்க, தேவன் இப்பொழுது செய்யக்கூடியது ஒரே ஒரு காரியம் என்னவெனில், இன்னைக்கு தீக்கரிசி போயிட்டு, ஆனா இன்னைக்கு சபையானது செய்ய வேண்டியது என்னவென்றால் பாருங்க, கவனமா பாருங்க, என்னவெனில் வார்த்தையை பிரசங்கம் பண்ண ஊழியக்காரர்களை அபிஷேகித்தது. இப்ப தேவன் இப்பொழுது செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், இப்ப இந்த காலத்துல என்ன செய்யணும், அந்த கண் திரும்ப ஓடுதண்டா, தேவன் கவனமா பாருங்க, தேவன் செய்யக்கூடியது காரியம் என்னவென்று வார்த்தையை பிரசங்கம் பண்ண ஊழியக்காரர்களை அபிஷேகிப்பது, அல்லது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் செய்து முடிக்கப்பட்ட கிரியைகளை உங்களுக்குள்ளே சுட்டி காட்டும்படி சபையில் வரங்களை ஏற்படுத்துவதுதான். அப்படி இல்லாட்டி அவர் ஏண்டா சொல்லியிருக்கேன், நான் செய்த கிரியைகளை தானும் அப்ப இன்றைக்கும் அவர் இருக்கிறார்ன்றா ரெண்டு காரியத்தை தான் அவர் செய்யலாம். ஒன்று, வார்த்தையை பிரசங்கிக்க ஒருவன் அபிஷேகிக்கிறார், அப்ப அதே வார்த்தையை அவன் பிரசங்கிக்கும் போது அங்க அவர் இருக்கிறார். அடுத்தது என்ன, சபைக்குள்ள வரங்கள். அப்ப பாருங்க, அதை கவனமா பாருங்க, முடிக்கப்பட்ட கிரியையை உங்களுக்குள்ளே சுட்டி காட்டும்படி, ஏன்னா இயேசு கிறிஸ்து முடிச்சிட்டு, ஆனா திரும்ப சுட்டி காட்ட அவர் என்ன செய்யணும், சபையில வரங்களை கொண்டு ஜெபிக்கையில். அப்ப பாருங்க, வரங்களை ஏற்படுத்துவதுதான். நாம் ஜெபிக்கையில் தேவன் அதை இன்றிரவு அருள வேண்டும் என்பதே என்னுடைய ஜெபமாயுள்ளது. தீக்கரிசி சபையாளுக்கு ஜெபிக்கிற என்னுடைய ஜெபம் இந்த ரெண்டும் தேவன் செய்யும். என்ன, வார்த்தையை பிரசங்கிக்க ஒருவர் அபிஷேகிக்கிறது, அடுத்தது வரங்கள் சபைக்குள்ள கிரியும். அப்பதானே அவர் நேற்று என்று மாறாத அந்நிய பாசை என தீர்க்கதரிசனம் என அந்த வார்த்தையை வியாக்கியானம் பண்ணுறது, இதெல்லாம் வரக்குள்ளதான் பக்தி வெறி. அப்பதான் ஜனங்கள் பார்த்து என்ன செய்வாங்க, வருவான். அப்ப அந்த சபைக்குள்ள அது வராட்டி அது மங்கி போய். ஆமேன். வரங்கள் வித்தியாசம். ஏன்னா 9 வரங்கள் இருக்கிறது. அதுல ஒவ்வொருவனுக்கும் ஒரு வரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவத்தின் ஆள் மாறாட்டம் என்ற செய்தியில சொல்றேன், தேவன் ஒரு மனிதனுக்குள்ள ஒரு வரம் இருக்கும் போதுதான் அவர் அழைக்கிறார். புரியுதாமல்? ஒருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. சில பேருக்கு என்ன சுகப்படுத்துற வரம், அல்லது சில பேருக்கு கர்த்தருடைய வாத்தியங்களை வாசிக்கிற வரம், அல்லது சில பேருக்கு வியாக்கியானம் பண்ண, சில பேருக்கு பிரசங்கிக்கிற, அல்லது நட்கிரிய. இந்த வரத்து கூட தான் அவர் அழைக்க. ஒரு சும்மா ஒரு வெறுமையா இருக்கிறவனை அழைக்கிறார். ஏன்னா வெறுமையா இருக்கிறவனை அழைச்சி அவர் ஒன்றை செய்யல தான். இப்போ உதாரணத்துக்கு இப்ப கவர்மெண்டால கோல் பண்றான் வேலை வாய்ப்புக்கு, படிச்சு ஒரு பட்டத்தை பெற்றவனுக்கு தானே அவனை அழைச்சு கொடுக்கலாம். சும்மா இருக்கிறவன் ரோட்டால போறவனை அழைச்சு கொடுக்கலுமா? இல்லை. அதே போலதான், கவனமா இந்த பாயிண்ட பாருங்க, அந்த செய்தியை பார்க்கல யோசிக்க, அவர் ஒருவனை அழைக்கக்குள்ள அவனுக்கு ஏதாவது ஒரு வரம் இருக்கு. அதான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நான் இங்க தேவன் உன் அழைப்பையும் தெரிந்து கொள்வதை நீ உறுதிப்படுத்து. ஏன்னா ஒரு நோக்கம், இந்த சபையில தேவன் ஏன் ஒரு நோக்கத்துக்காக உங்களை அழைச்சார். ஒரு சேவை இருக்கு, நிச்சயமா இருக்கு. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு வரம் இல்லாம அவர் அழைக்க மாட்டேன். சும்மா குந்திருக்கு அழைப்பேரா? யாரையாவது குந்திருக்கு அழைப்பேரான்னு சொல்லுங்க பாரு. நாங்க ராஜ்யத்துக்காக வேலை செய்யறோம். ஏன்னா ஒன்று எங்களுக்கு இயற்கையில என்ன நட்கிரியல இருக்கு, ஏதாவது ஒன்று இருக்கு. ஏன்னா அல்லது சபையில ஏதாவது செய்வோம், அல்லது யாருக்காவது உதவியா இருப்போம், என்ன அல்லது நாங்க ஒரு ஊழியக்காரனுக்கு உதவியா இருப்போம், ஏதாவது ஒன்று இருக்கு. அல்லது எங்களுக்கு இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம் அது இருக்கு. நான் அன்றைக்கு சொன்ன மாதிரி என்ன, தேவன் பாருங்க, தேவன் தீக்கரிசில பிள்ளைகளை அழைக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்குள்ளாக பாருங்க, ரெபேக்கால என்ன செய்யறேன், அவ போய் ஓகனை படிக்கிறது ஒரு வித்துவாண்ட படிக்கிறான். பெக்கி என்ற ஒரு பிள்ளையும் இருக்குது. அவ கேட்டு அடிப்பான். அது ஒரு வரம். என்ன, இயற்கையாவே அவைக்கு ஒரு மியூசிக் வாசிக்கிறது. அவைக்கு படிக்க யார்ட்டையும் போத்தவன், அவையாவே அடிப்பான். கேட்டு அதை அடிக்க தேவன் அந்த வரமாகவே அதை கொடுத்துருக்கு. இல்லாட்டி படிச்சுதானே வரும். ஆனா ரெபேக்கால் என்ன செய்யறா, ஓகனை படிக்க போற தீக்கச்சி வாங்கி கொடுத்துட்டு அவர் கவலைப்படுறேன். நான் உங்களுக்கு சொன்னேன், சொல்றேன், நான் இவளை ஓகனை வாங்கி காசை கட்டி படிக்க விட்டு அவளுக்கு அது வருது இல்லை. ஆனா பெக்கிய பார்க்கக்குள்ள அவ அடிக்கும். இப்ப விளங்கிட்டா உங்களுக்கு. ஏன்னா இப்ப சொல்றேன்டா, வரம் தேவனாக கொடுக்குற வரம் இல்லாம அழைக்க மாட்டேன். இதை எழுதி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பணிவிடைக்காக அவர் உங்களை அழைச்சிருப்பார். அப்படி இல்லாட்டி கொமன் அழைப்புல வந்திருக்க அழைக்கப்பட்டவர்கள் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சில அழைக்கப்பட்டு வந்திருக்கலாம். ஆனா அந்த தெரிந்து கொள்வதற்கு வாரீங்கன்னா உங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு. ஆமே, உங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்கு. கர்த்தருக்காக எதையாவது ஒன்றை செய்வீங்க. ஆமே, அதுதான் உன் அழைப்பையும்
தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு சபையில இருந்து உம்முடைய ராஜ்யத்துக்காக நான் என்ன செய்ய அழைக்க, ஒருவனையும் சும்மா அழைக்க மாட்டேன். விளங்குதாங்க? ஏதாவது ஒன்றுக்காக, இல்லாட்டி என்ற வியாதியிலிருந்து உமா மகிமைப்படுத்தி அதனால 2 பேர் ரட்சிக்க அழைச்சிடா. ஏதாவது ஒன்றுக்குதான் அழைப்ப. பார்த்துருப்பீங்க அந்த வேதத்துல ஒரு ஆள் ரட்சிக்கப்பட ஜனம் வந்துட்டு இருக்கு. அவங்களோட அதிசயம், இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்கள் என்ன செய்யறது, அவங்கள தேவனுக்கு வழி நட, தேவன் நாம மகிமையாக என்ன செய்யப்பது போகுது. ஒருவன் கேட்கிறாங்க, இது ஆண்டவரே தகப்பன் செய்த பாவமா, தாய் அவசரம் யாரும் இல்லை, தேவனுடைய நாம மகிமைக்காகவே எப்படி பிறந்திருக்கிற. அப்ப அவையே பிறந்தான். அதே மாதிரி நாங்க ஒரு ஒன்று இல்லாம பிறக்க மாட்டோம். புரியுதா அவங்களுக்கு? அந்த டிக்கெட்ஸ் என்ன சொல்றேன்டா, ஒருவனுக்கு வரம் இல்லாம தேவன் அழைக்க மாட்டேன். புரியுதா அவங்க? ஆள் மாறாட்டம், கிறிஸ்தவத்தின் ஆள் மாறாட்டம் என்ற செய்தியில் அவர் சொல்றேன். ரைட், பாருங்க. அப்ப பாருங்க, தேவன் இப்பொழுது செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் வார்த்தையை பிரசங்கம் பண்ண ஊழியக்கால அபிஷேகம். அப்ப அதே மாதிரி தேவன் வார்த்தையை பண்ண எல்லாரையும் அபிஷேகம் மாட்டு, அவருக்குன்னு ஒரு மனிதன் அபிஷேகம். அவன் எதை மட்டும் பேசுவான், வார்த்தையை மட்டும்தான் பேசுவான். அந்த காரியம் மற்றவெல்லாம் நிறைய இருப்பாங்க, ஆனா அவங்க வார்த்தையை பேச மாட்டாங்க. ஏன்னா அது எதையுமே செய்ய மாட்டான். ஆனா தேவனுக்கு, ஏன்னா கடைசி நாட்கள்ல கள்ள கிறிஸ்துக்கள் என்ற என்ன மீனிங், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எந்த அபிஷேகம்? தேவன் அபிஷேகம் தான். ஆனா அவங்க எப்படியா இருப்பாங்க, கள்ள கிறிஸ்துக்களாக இருப்பாங்க. அது ஆனா உண்மையான அபிஷேகம் இருக்கு. ஏன்னா கிறிஸ்துக்கள்ண்டா என்ன அர்த்தம், பன்மையை குறிக்கிறது. நிறைய பேர் வருவாங்க. ஆனா கிறிஸ்துண்டா யாரு, ஒருவர் தான். அப்ப பாருங்க, அது ஒரு மனிதனுக்குள்ளாக தான் அது என்ன செய்யப்படும், வரும். ரைட். அப்ப இன்றைக்கு நாங்க என்ன செய்யணும், இந்த சபையானது இந்த வரங்களுக்காக நாங்க என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஏனென்றா அந்த வரங்கள் நாங்க வாக்குத்தத்தத்தை வைப்பேன். ஆண்டவரே, நீ சொன்னி நான் செய்த கிரியைகளை நானும் என்ன தானும் செய்வான். அப்ப நாங்க விசுவாசிக்கலையே. அப்ப ஆண்டவரே, நாங்க விசுவாசிக்கிறோம். ஏன்னா நீங்க கவனிங்க, அந்த வசனத்துல போய் கிருபையினாலே கிருபையினாலதான் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, வந்திருக்கிறீங்க. ஆனா ரட்சிக்கப்படணும் எதை கொண்டு, விசுவாசம். இப்ப கிருபையினால வந்துட்டீங்க, ஆனா விசுவாசம் இருந்தாதான் ரட்சிக்கப்படுவீங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த பாயிண்ட் விளங்கிட்டு தானே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படும். அப்ப உங்களுக்கு விசுவாசம் இல்லாட்டி கிருபை உங்களை அழைச்சி. ஆமே, நாங்க எங்கேயோ போன எங்களை இந்த மேலான மெசேஜுக்கு அழைச்சி, ஆனா விசுவாசம் இல்லாட்டி ரட்சிக்கப்படே. அப்ப இன்றைக்கு விசுவாசம் இருந்தா அவர் செய்த கிரியைகளை நாங்கள், ஒருவேளை அற்புதம் செய்யாட்டியும் அவர் நடந்த பாதையில நாங்க யாருக்காவது என்ன செய்வோம், உதவியா இருப்போம். அவருடைய சுவிசேஷத்தை சொல்ல இங்க பெற்று நாம யாருக்காவது சொல்ல விரும்புவோம். ஏன்னா ஆவியும் மனவாட்டியும் வா என்கிற, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறானா, கேட்கிறவனும் வா. அப்ப இந்த மினிஸ்ட்ரி கண்டினியூ. இப்ப நீங்க கேட்டவனும் சும்மா இருக்க மாட்டேன், இன்னொருவனுக்கு சொல்லி கேட்டவனும் சும்மா இருக்க மாட்டேன். அந்த தாகம், ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறானாக, கேட்கிறவனும் வா என்பானாக, தாகம் உள்ளவன் வரக்கணும். ஏன்னா இது சொல்லிட்டே என்ன செய்யும், அது இருக்கும். ரைட். அப்ப பாருங்க, ரைட், அடுத்த பாயிண்ட் மறிச்சிட்டோம். ரைட். அப்ப பாருங்க, பரிசேயர் தங்கள் இருதயங்களிலே நீ பெயர்செபூல் என்று சொன்ன வேளையிலே, அதை மத்தேயு 12:24-25 வீட்டை போய் வாசிங்க, அருமையானது. அப்ப உடனே அவங்க தங்களுடைய இருதயத்துல சொல்றாங்க, இவன் ஒரு பெயர்செபூல். ஆனா அந்த வசனம் சொல்லுது, இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து அவர் என்ன செய்கிறார், அங்க பேசும்போது அதே தேவனுடைய கண்ணானது அவர்கள் மேல் என்ன செய்யப்பட்டிருந்தது, வைக்கப்பட்டு. ஏன்னா தேவனால மாத்திரம்தான் அந்த இருதயத்தை அறிய முடியும். 11வது பந்தியிலே தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று அங்கே கூறி தர்க்கம் பண்ணி கொண்டிருந்த சமயம், சீசர்களுக்குள்ள யார் பெரியவன் யார் சிறியவன் என்ற ஒரு தர்க்கம் வர்ற வேளையில இயேசு அவர்கிட்ட கேட்குற, ஏன் நீங்க தர்க்கம் பண்ணி என்று கேட்குறீங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, சொல்லே ஆண்டவரே ஒன்றுமே இல்லை. ஆனா அங்க வசனம் சொல்லுது, இயேசு அவருடைய இருதயங்களை அறிஞ்சு அவர் சொல்றார், அங்கே பேசும்போது அதே கண்ணானது என்ன செய்யறது, அவருடைய இருதயங்களை என்ன செய்யறது அறிந்து அவர் என்ன செஞ்சிட்டார், பேசிக்கொண்டு. அதே தேவன் இன்றைக்கு நீங்க வருவீங்க, தேவன் இன்றைக்கு உங்களோட பேசுவார். எப்படி பேசுவார், வார்த்தையை பேசும்போது. இப்ப தனியா அழைச்சி பேச மாட்டேன், ஏன்னா அந்த டேலண்ட் எங்களுக்கு இந்த நாள்ல அவர் கொடுக்கல. ஆனா தேவன் என்ன செய்வார், அதே உன்னதத்துக்கு நாங்க போகும்போது நிச்சயமா இப்ப எப்படி பேசுறேன்னா வார்த்தையை கொண்டு.
நாங்க தவறு விடுறத பேசுவேன் என நாங்க நினைக்கிறத பேசுவேன் எனது, அல்லது நாங்க ஏதாவது ஒன்றோட பேசுமென்று வர்றவரை அதை கொண்டு பேசுவேன், அல்லது நாங்க பாடிட்டு அதை நினைச்சிட்டு வருவோம் அதை கொண்டு பாடுவேன் என அப்படிதான் அவர் என்ன செய்வார் இன்றைக்கும் பேசுவார். அதை விட இன்னும் அவர் எங்களை நேசிப்பார் என்றால் சொப்பனத்துக்கூடாக நடக்க போறது அவர் என்ன செய்வார் எங்களுக்கு காட்டுவார். அப்ப நாங்க தீர்க்கதரிசனமா உரை காட்டியும் தேவன் சொப்பனத்துக்கூடாக அதை காட்டும் போது நாங்கள் அதுக்காக ஜெபிக்கும் போது அந்த ஆத்துமாவுக்காக பாரப்படும் போது தேவன் என்ன செய்வார், அந்த ஆத்துமாவை அவர் ரட்சிக்கிற தேவனாக இருப்பார். ஆமென். ரைட். அப்ப பாருங்க அதே காரியத்தை தான் அவர் அவர் பெதஸ்தா குலத்திலே வரும்போது அதே காரியம்தான். கர்த்தராகிய இயேசு போன போது அந்த வழி நடத்துகிற கண்ணும் போய்விடவில்லை. அவர் தம்முடைய சபையில் என்றென்றுமாக தொடர்ந்து இருக்க வேண்டியதாயிருந்தது. அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து பரதத்துக்கு சென்றார். பரிசுத்த ஆவியை திரும்பவும் அனுப்பினார். சகல சத்தியத்துக்கும் தம்முடைய ஜனங்களை வழி நடத்துகிற அதே கண்ணானது வழியாக தான் இன்றிரவும் சபையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அதே வார்த்தை என்ன செய்யறது இன்றைக்கு, ஏன்னா வேத வாக்கியம் என்ன செய்யலாது, தவறி போக முடியாது. இயேசு இதே முடிவு பரியந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றால் நாம் முடிவுக்கு வருகையில் என்றால் அந்த காரியத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டியவளா இருக்கிறோம். அதை அதிக சொல்றேன்னா அறிக்கை செய்தல் 24வது பந்தியில என்ன செய்யறேன்டா அதை எப்படி அறிக்கை செய்யணும்டா, நம்ம வியாதிக்கு வந்திருக்கோம்டா அவருடைய மீறுதல் அவருடைய தழும்புகளால் நாம் குணமான அது முடிஞ்சு போயிட்டு அவர் ஏற்கனவே எங்களோட வியாதி என்ன செய்துட்டு அப்ப இன்றைக்கு நாங்க அறிக்கை ஆண்டவரே நீ நேற்றும் என்றும் மாறாதவர். அப்ப அன்றைக்கு நீ செய்தால் இன்றைக்கு நீர் செய்வீர். அப்ப அந்த அறிக்கை ஏண்டா அவர் நாங்க எபிரேயர் இல்லையா நாங்க பார்த்த அந்த வசனம், அவர் எண்ணத்தின் பேரிலே பிரதான ஆசாரியரா இருக்கிறாரா, அறிக்கை செய்யறதின் பேரிலே பிரதான நாங்க அறிக்கை செய்தா நம்முடைய பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஏண்டா அறிக்கை செய்யறதன் பேரிலே கிரிய செய்யுது. அப்ப நாங்க அறிக்கை செய்தா அந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்வார், நம்முடைய பலவீனங்களை அறிந்து நம்மளுக்கு பரிதவிக்கத்தக்க பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஆமே. அப்ப அவர் எங்கட பலவீனங்களை அறிக்கை செய்யும் போது அவர் என்ன செய்யறாரு, எங்கட காண்கிறார். அப்ப அதே போல இன்றைக்கும் நாங்க என்ன செய்யணும், ஆண்டவரே அதே கண்ணானது இன்றைக்கும் என்ன செய்யறது பார்த்து கொண்டிருக்கிற நீர் என்ன வழி நடத்தி கொண்டிருக்கிற நான் வார்த்தையில வளரோடும் என்று நீர் விரும்புகிறீர் என்ற போல அதே தேவன் என்ன செய்வார் பேசுவார். ஏனென்றா தேவன் அதுக்காக தான் தேவன் அந்த சபையானது பக்தி விருத்தி அடைய சீர் பொருந்ததான் தேவன் இந்த மினிஸ்ட்ரிய வைத்தார். அப்ப பாருங்க அதை தான் அவங்க செய்வாங்க. அப்ப எங்களை வழி நடத்துறன்ட்டு நம்ம சும்மா விட்டா சரியா, ஏன்னா சபையானது தவறு விடும்போது அதை என்ன செய்யணும், பேசணும். அப்பதான் தேவன் எங்களை நேசிக்கிறார். ஆமென். எங்களை வழி நடத்துறார். நாங்க தவறு விடும்போது அதை என்ன செய்யற எங்களை கண்கொள். அப்ப பாருங்க என்மேல் உன் கண்ணை வை, தமிழ்ல ஆலோசனை, ஆனா வழி நடத்துவேன். அப்ப நாங்க நடக்கிற பார்வை அவர் எங்களுக்குள்ள இருந்து நடத்துவார். ஏன்னா நாங்க தவறா போக விடுவேரா, யார கண் இருக்கு, தேவண்ட கண். அவர் அதானே இப்ப தமிழ் வேதாமனத்துல என்மேல் உன் கண்ணை வைத்து ஆலோசனை, ஆனா ஆங்கிலத்துல என்மேல் உன் கண்ணை வைத்து வழி நடத்த இருக்கா சிஸ்டர், இதுதான் பாரு வாஸ். அந்த கைட் பாத்தீங்க. அப்ப அப்படி என்றா என்ன அர்த்தம்டா, வழி நடத்துவேன். ஆமே, வழி நடத்துவேன், கைட் இருக்கு. அப்ப பாருங்க தமிழ்ல எப்படி இருக்கு, ஆலோசனை சொல்ல. அப்படி என்ன எனக்குள்ளாக அல்லது யாரா சௌரிக்குள்ளாக இருந்தது அது நடத்தும். ஆலோசனை என்பது அப்படிதான். ஆனா நடத்துவேன்டா கண்ணை வச்சுட்டா எப்படி, பக்கத்துல இருந்து ஒரு ஆள் இல்லை, அவரே நடத்துறாம். அப்ப பாருங்க அது எவ்வளவு ஒரு ஆழமானது பாருங்க. என்மேல் உன் கண்ணை வைத்து உன்னை வழி நடத்துவே. அப்ப அவர் தான் எங்களை நடத்துறது. ஆமே. அப்ப எங்களுக்குள்ளாக இருந்து அவர் என்ன செய்யறார், நடத்தும் போது அப்ப பாருங்க அதாலதான் நாங்க கவனமா இருக்கு. எங்களை இன்னொருவர் பார்த்து தேவன் எப்பயுமே என்ன செய்வார், எங்களை பார்ப்பேர். அப்ப தவறு விடுற எங்களை சிந்திப்பேர். ஏன்னா நாங்க நடக்கிறது, நாங்க எப்படி உடுத்துறோம்,
அப்படிதான் அவர் இன்றைக்கு அதாலதான் தேவன் என்ன செய்ய ஒரு பிரதிநிதியை வச்சுட்டு போய் இதெல்லாம் அவங்கதான் பாரப்படுத்தும். ஆமே. அப்ப இன்றைக்கு எனக்கு முன்னாலே நீங்க வேற உடுப்பை போட்டுட்டு வந்து தேவனை வந்து என்ன பார்க்கலன்னு சிந்திக்கலுமா? தேவன் வச்சவன் உங்களை பார்க்கிறானே. ஆமே. அப்ப பாருங்க, அந்த பயம் ஏனண்டா உங்களுக்கு வருது. ஏன்னா அவன் சொல்லிட்டேரு, என் மேல் உன் கண்ணை வச்சு நான் உனக்கு ஆலோசனை. அப்ப உங்களுக்குள்ளேயும் இருக்கிறேன், அதே நேரத்துல எனக்குள்ள அவர் இருப்பேன்னா எனக்குள்ள இருந்து உங்களை பார்ப்பேன். ஓமா இல்லையான்னு சொல்லு. அப்ப தேவன் இங்க நான் அடிக்கடியா தான் சொல்றேன், இங்க ஒரு ஆளோ 2 பேர் இருப்பாங்கண்டா ஒரு தவறான ஒருவனை இங்க வச்சு அவர் வழி நடத்துவீர. ஓமா இல்லையான்னு சொல்லு. மனவாட்டி இருந்தால் மட்டும் நான் சொல்றேன். உலங்குதான் உங்களுக்கு. அப்ப அவர் ஏண்டா நாங்க என்னத்துல பாக்குறோம், புத்திர சுவிகாரத்துல என்ன செய்யறேன், தேவன் எங்களுக்கு என்ன ஒரு தேவன் படிக்கிற பிள்ளைகள் எங்க அனுப்புறேன் தமக்கான என்ன சொல்ற அந்த நல்ல வசனம், ஆசாரியன் நல்ல ஒரு வசனம், நல்ல ஒரு காரியம் அதுல சொல்லு. அப்ப பாருங்க, சரியான அந்த பாடத்தை படிக்கிற சரியான ஒரு மனிதனிடத்துல நல்ல ஒரு வசன பாபா அவனிடத்துல அவர் அனுப்பு தண்ட பிள்ளை என்ற தேவன் தெரிஞ்சு கொண்டா அதை அப்ப எங்க இருந்தா நிச்சயமா அவர் என்ன செய்வார், உங்களை பார்ப்பேன். அப்ப நீங்க அதாலதான் அந்த மரியாதையை தேவன் என்ன செய்யறு, அந்த ரெஸ்பெக்ட மரியாதை என்ன செய்ய அதிகாரத்துடன் என்ன செய்யறு எதிர்பார்க்க. ஒரு ஆளோட இப்ப ஒரு ஊழியக்காரன் வந்து தேவன்ட பிரசன்னம் அல்லது நீங்க வைப்போமே உங்களை வச்சு பேசுற, நீங்க தேவனுக்குள்ள வளர்ந்து ஒரு காரியத்தோட பிரசன்னத்தோட இருந்தா உங்களோட வந்து மரியாதை இல்லாம பேசுறவனோட நீங்க கதைக்க விரும்ப மாட்டீங்க. ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஒருவன் மரியாதை தர விரும்பாட்டி அவனோட நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க பேச விரும்புவீங்களா? ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. ஏனண்டா அந்த ரெஸ்பெக்ட தேவன் எதிர்பார்க்கு. அப்ப அதே போல தேவன்ட மனிதர்களும் தேவன்ட காரியத்துல சரியாக செய்யணும்ன்றது தேவன் என்ன செய்வாராம், எதிர்பார்ப்பு. ஆமே. அதாலதான் திக சொல்றேன், தேவன் அதிகாரத்துடன் வந்து எதிர்பார்க்கிறார். அப்ப அதை வந்து அவர் விரும்பாட்டியும் அவர் என்ன செய்யறே, அதை நீங்க அது செய்துதான் என்ன செய்யணும், ஆக வேண்டும். ஆமேன். அப்ப அதே போலதான் நாங்க என்ன செய்யணும், ஒருவரை கனம் பண்றோம், ஒருவர் நேசிக்கிறோம், என ஒருவர் விசாரிக்கிறோம். என்னன்னா தேவன் அவங்களுக்குள்ள இருக்கிறார். அப்ப அதாலதான் தேவனால பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கிற. அப்ப தேவனிடத்திலே விசுவாசமாயிருக்கிறவன் என்ன, அந்த வசனம் என்ன, அவரால பிறந்தவன் அவரால பிறப்பிக்கப்படத்திலும் என்ன செய்யறானா, அன்பு கூறுறான். ஏன்னா நல்ல வசனம் அது. அவராலே பிறந்தவன் அவராலே பிறப்பிக்கப்பட்ட. ரைட். இந்த வசனம் 1 யோவான் 5 அதுல பாருங்க, தேவனாலே பிறந்திருக்கிறான், இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவனும் தேவனால் பிறந்திருக்கிறான், பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். ஆமென். அப்ப பாருங்க, தேவனால பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனும் அவராலே பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் என்ன செய்யறானா, அன்பு கூறுறான். அப்ப அதே போலதான் ஒவ்வொரு மனிதனை நாங்க நேசிப்போம். அப்ப அதனால இன்றைக்கு செய்தியின் தலையங்கமானது தேவனுடைய கண். அப்ப தேவனுடைய கண் எப்பயுமே மாறேன். ஆமே. அப்ப இந்த சிறு சிறு வெளிப்பாடோடு வரக்குள்ளதான் பெரிய மெச்சிங் பண்ணக்குள்ளதான் உங்களுக்கு தெரியும் சபையில தேவன் இருக்கிறார். ஆமே. தேவன் சபையில தான் இப்ப அவருடைய கண் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் எபிரேயர் 11:6 அதை சொல்லுது. என கர்த்தர் உண்டு வேண்டும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். அப்ப எபிரேயர் 11:1 என்ன சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவழி நிச்சயம், இல்லாததை விசுவாசிக்கிறதா விசுவாசம். நான் அந்த செய்தி தான் துவங்கி இருக்கிறேன். அடுத்த வாரமும் நான் அதை தான் கொண்டு போவோம். அப்ப ஆழமானதை நாங்க பார்க்கலாம். அப்ப பாருங்க, அப்ப இந்த கண்ணை பார்க்கக்குள்ள என்ன உங்களுக்கு ஒரு நெருங்குது இந்த செய்தி. அப்ப பாருங்க, கண்ணை பார்க்கக்குள்ள தேவன் என்ன செய்யறாரு, அவர கண்ணே எங்கள்ல வச்சுட்டு அப்ப வச்சு அவர் என்ன செய்யறாரு, அவங்களை வழி நடத்துரு. அப்ப அவருடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வந்து வெளிச்சமா. அப்ப எங்களுக்குள்ள இருந்து அவர் நடக்கிறார். அப்ப அதனாலதான் நாங்க வந்து ஒரு ஆள் வருத்தம் மண்டக்குள்ளேயே கூட நாங்க டக்குன்னு ஜெபிக்க போறோம். என்னடா எங்களுக்குள்ள இருக்க விசுவாசத்தினால். அப்ப அதான் திகழ் சொல்ல, நீங்க அன்றைக்கு நாங்க பார்த்த ஒரு சௌரன் வேட்டையாட போக்குல திகழ் என்ன செய்யற காரியத்தை சொல்லிட்டு தோல்ல தான் கை வைக்கிறேன், ஜெபிக்கல. அதை என்ன செஞ்சுட்டு
சுகம். அப்ப நாங்க என்ன நோக்கத்தோட அதை வைக்கிறோமோ அது நிறைவு. இப்ப நான் அன்னைக்கு சொன்னேன், அந்த இந்தியா பிரயாணத்துல திகழ்ச்சி என்ன சொல்றேன், அவர் போரே அந்த அவருக்கு பணிவிட செஞ்ச அந்த மனிதன், அவனுக்கு அறிமுகமான ஒரு புள்ள என்ன நடக்க முடியாம இருக்கக்குள்ள அவர் வந்து ஜெபிக்கிறாரா? இல்லை. அவர் வந்து போல எடுத்து உருட்டிட்டு மகளே இடன்றக்குள்ள அவர் கிரியைக்கு போவோம். அப்ப விசுவாசம் என்பது ஒரு ஊழியக்காரவர்கள் இதை செய்வீங்களான்றால் ஆம் செய்வன் என்றோம். ஏன்னா அப்ப அந்த செய்யக்குள்ளதான் பாரு, இது எனக்கு கஷ்டமண்டா அது நடக்கும். ஏன்னா நீங்க சபைக்கு வருவீங்களா, நீங்க ஞானஸ்தானமா விசுவாசிங்கன்னா அவங்க அதை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா ஜெபிக்க முன்பு அதை ஏற்றுக்கொள்ளும். அதை தான் யார் செஞ்சா? எலிசா செஞ்சா. என்ன நாகமான் வந்தோடனே போய் ஜெபிச்சான கையை வச்சு. அவன் என்ன சொன்னான்? போய் கிரியை செய்ய என்ன சொன்னான்? நீ போய் யோர்தான்ல போய் 7 தரம் மூழ்கி எழு. ஜெபிக்காம கிரியை செய்ய விடுறான். அவனுக்கு ஒரு வேலையை செய்ய கொடுக்குறான். புரியுதா? அதே போலதான் தேவனும் இன்றைக்கு என்ன செய்வேன், அதே காலத்தை சொல்லக்குள்ள நாம அது செய்யல. அவன் சொன்ன ஜெபிக்காம பாரு இதை செஞ்சுட்டு வாங்கன்னோன்னா அது விசுவாசம். அதை நீங்க விசுவாசிக்கக்குள்ளதான் அங்கே தேவனால் அதை செய்ய முடியும். ஏனென்றா கூட அறிக்கை எப்படி இருக்கணுமா? அவர் நேற்றும் என்றும் மாறாதவர். அப்ப அன்றைக்கு அவர் செய்தா இன்றைக்கும் அவர் அதை தான் செய்வார். அப்ப நீங்க ஒரு ஜெபத்துக்கு போகும்போது தேவன் அதை செய்வார். அப்ப பார்த்தோம், இன்றைக்கு தேவனுடைய கண்ணானது எங்களை பார்க்கிறார். அப்ப இன்றைக்கு தேவன் எங்களுடைய இருதயத்துல எப்படி பேசுறார்? வார்த்தை கூடாக தான். ஆமே. ஆனா அதே நேரத்துல இன்னொரு படி சொப்பனத்துக்கூடாக. அப்ப நான் உங்களுக்கு முன்னமே சொன்னேன்னா, மல்கியால இருந்து என்ன யோவான் வரைக்கும் வந்து தீர்க்கதரிசிகள் இல்லை. அந்த இடப்பட்ட காலத்துல ஜனத்தோடு எப்படி பேசினேன்? சொப்பனத்துக்கூடாக. அதே போல இன்னைக்கு பிரணாம் மறைத்துட்டு இந்த இடப்பட்ட காலத்துல தீர்க்கதரிசிகள் இல்லை. இப்ப சபையோடு எப்படி பேசுறேன்? சொப்பனத்துக்கூடாக, வார்த்தை கூடாக. ஆமே. அந்த வார்த்தை கூடாகவும் சொப்பனத்துக்கூடாகவும் தேவன் என்ன செய்யறேன்? பேசுறேன். இன்றைக்கு அவர் வார்த்தையை பேசும்போது உங்களுடைய இருதயத்துல நீங்க வந்து தேவன் நினைச்சதை நீங்க தவறுபடும் போது பேசக்குள்ள அதை யார் பேசுறது? தேவன் பேசுறேன். அவருடைய கண்ணை ஒரு மனிதனுக்குள்ளாக வச்சு பேசுற. அதே நேரத்துல உங்களுக்குள்ளாகவும் அவருடைய கண்ணை அவர் வைத்து அவர் என்ன செய்யறே? ஆலோசனை அல்ல, உங்களோடு அவர் நடக்கிற தேவன். ஆலோசனை என்பது இன்னொருவருக்குள்ளாக இருந்துதான் அது வர முடியும். ஆமே. அப்ப ஆனா நடத்துறது என்பது, வழி நடத்துவேன் என்பது உங்களுக்குள்ளாகவே உங்களை நடத்துறார். ஏன் அவர் பரிசுத்தாவியாக வந்து அதை நான் அந்த வசனம் எடுக்கையில டக்குன்னு சொல்றேன். என்ன நாங்க பார்த்தேன்? மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், பிதாவானவர் காண்கிறது எதுவோ அதே அன்றி குமாரன் வேறொன்றையும் செய்யும். அப்ப இதுவும் எதை குறிக்கிறது? அதேதான். பிதாவானவர் காண்கிறத குமாரன் செய்யலாம். அப்ப அதான் லாசரு மரிச்சோன்னு பிதா காட்டில் எத்தனையா நாள் செய்யணும்ன்றது அவர் காட்டிட்டே சொப்பனத்துல. அப்ப அது வர மட்டும் இவர் செய்யல. ஏன்னா யார கண்ணா ஏசி இருந்தேர்? பிதா யெகோவாவுடைய கண். அதே போலதான் நீங்களும் ஒன்றை செய்யக்குள்ள தேவன் சொல்லாதது நீங்க செய்ய மாட்டீங்க. ஆமே. நீங்க ஒரு காரியத்துக்கு போகக்குள்ள ஜெபிச்சு போவீங்க. ஆண்டவர் இது உமக்கு சித்தமானா நீர் அதை என்ன செய்யும்? வாய்க்க பண்ணுமண்டக்குள்ள அந்த சூழல் வந்தா நாங்க அதை செய்யும் போது அது என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். அதே நேரத்துல அங்க விசுவாசம் இருக்கா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாது. ஆனா தீர்க்கதரிசிக்கு தெரியும். அவர் சொல்றேன் உனக்குள்ள இல்லைன்றே, நீ இன்னத்தை கண்டான்ட்டு அவங்களோட விசுவாசம். அப்ப நாங்க வந்து விசுவாசத்தோட அழுது கூப்பிடுவாங்க. ஒருவேளை அவங்களுக்குள்ள அது இல்லாம இருக்கலாம், அதை காணல. ஆனா அங்க இருக்குமானா தேவன் அதை என்ன செய்வேன்? செய்வோம். அதனாலதான் நாங்க இந்த புதிய ஏற்பாடுல தேவன் ஊழியத்துக்கு சீசர்கள் அனுப்பும் போது உங்களை ஒருவன் ஏற்றுக்கொண்டா அந்த வீட்டுக்கு போ, உங்களுக்கு முன்னால வைக்கப்பட்டதை எல்லாமே புசிங்க. அங்க நீங்க சபிக்காம நீங்க என்ன செய்யுங்க? ஆசீர்வதிப்பதை என்று சபிக்காதீர்கள் என்ற வண்ணமாக நாங்க என்ன செய்யணும்? ஒவ்வொருவரையும் ஆசிரியர் அவங்களுடைய இருதயங்களை நாங்க அறிய முடியாது. ஆனா இல்லாம அறிந்த தேவன் இருக்கிறார். அப்ப அதனால அந்த 2 பாட்டும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவண்ட கண்ணானது இன்றுமே சபையில வைக்கப்பட்டிருக்கிற. அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமை. நாங்க யாவரும் எழுந்திருந்து நாங்க ஜெபிப்போம். நன்றி கர்த்தாவே, மது சோதரம் சோதரம். ஆண்டவரே சர்வலவரே, கொடான கொடி சோதரம். அப்பா பிதாவே, மது சோதரம். ஆண்டவரே ஆண்டவரே ஜீவன் உள்ளவரே, கொடான கொடி சோதரம். நேற்றம் என்று மாறாதவரே, மது சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. கர்த்தாவே மகா பரிசுத்தமுள்ள பிதாவே,
இந்த மகிமையான அந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான அந்த நேரத்திலே ஒரு அழகான ஒரு வார்த்தையை நாங்கள் வாசித்தோம். ஆம் கர்த்தாவே, என் மேல் உன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அதை நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரை வழி நடத்துவேன் என்ற வண்ணமாக இந்த நாளிலே ஆண்டவரை உம்முடைய கண்ணை எங்கள் மீது நீர் வைத்த தேவனாயிருக்கிறீர். அதனாலே நீர் எங்களுக்கூடாக பார்க்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுக்கூடாக நீர் நடக்கிறீர், எங்களுக்கூடாக நீர் ஒவ்வொன்றையும் சிந்திக்கிறீர், செயற்படுகிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் அது எவ்வளோ மிக உயர்ந்ததாக இருக்கிறது. அதனால் தான் நாங்கள் ஒருவருக்கொருவர் பயந்து கீழ்ப்படுகிறதன் நோக்கம் என்னென்றால், கர்த்தாவே, நீர் படைத்த இன்னொரு மனிதனுக்குள்ளாக இருந்து என்னை பார்க்கிறீர், அதே வண்ணமாக அந்த மனிதன் எனக்கு பயப்படுவான். ஆண்டவரே, நீர் படைத்த மனிதனுக்குடாக நீர் என்னை பார்க்கிறீர் என்று அந்த வண்ணமாக ஒருவருக்கொருவர் பயப்படுகிற வருகிற வேளையிலே அங்கே கிறிஸ்து மகிமைப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால்தான் அங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவருக்கொருவர் ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து நடவுங்கள் என்று. ஏனென்றால் அந்த ஒருவருக்கொருவர் கர்த்தர் ஏற்கும்படி பயந்து நடவுங்கள் என்ற அந்த மீனிங் என்னென்றால், ஆண்டவரே கணவன் மனைவி, அதாவது ஆண்டவரே கணவன் பயப்பட வேண்டும், மனைவிக்குள்ளாக இருந்து தேவன் என்னை பார்க்கிறார். அதே நேரம் மனைவி பயப்பட வேண்டும், கணவனுக்குள்ளாக இருந்து பார்க்கிறார். அதே போல சபையானது அந்த வண்ணமான ஒரு நிலைக்குள்ளாக வர வேண்டும். அதனால் தான் நீங்கள் ஒருவருக்கொருவர் பயந்து கீழ்ப்படித்திருங்கள் என்ற வண்ணமாக ஆண்டவரே இது கிறிஸ்துவையும் சபையும் பற்றியது என்ற வண்ணமாக இந்த நாளிலே இங்கே வர ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் பயந்து நடக்க நீ செய்ய போற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் நீர் ஒரு மனிதன் மீது கண்ணை வைத்து ஆண்டவரே நடக்கிறீர் என்பதை காணும் போது அது அந்த மனிதனுக்கு பயப்படுகிற பயம் அல்ல, தேவன் அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிறார் என்ற அந்த பயம், அதுவே அந்த பயத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அதனாலே கர்த்தாவே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வண்ணமாக பாரம்பரிய கட்டுகளில் இருந்தும் பாரம்பரிய எண்ணங்களில் இருந்து கர்த்தாவே நாங்கள் உமக்கு மாத்திரம் பயப்படுவோம் என்ற வண்ணமாக இன்றைக்கு வெளியில் இருக்கிற அநேக சபைகள் இருக்கிறது. ஆனால் இந்த சத்தியத்தை அறிந்த நாங்கள் இன்றைக்கு நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் என்ற பயத்தோடு நாங்கள் நடக்கத்தக்கதாக எங்களுக்கு நீர் வெளிப்பாட்டை தருகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், வராத ஒவ்வொருவரோடு உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.